ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கியும், த குளோபல் நாலேஜ் சம்மிட் நடத்தக்கூடிய இந்த அருமையான ஃபேர் நேற்று தொடங்கியிருக்கு, நாளை வரை நடக்க இருக்கு. இதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து என்னையும் இந்த கூட்டத்தில் பேச அழைத்திருக்கக்கூடிய ஜூப்ளியட் தமிழ்நாடுடைய செக்ரட்டரி சதீஷ் அவர்களுக்கும், பிஎன்ஐ நாசர் அவர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பறவை பறந்து வந்து மரத்தில் உட்காருது அப்படின்னா, மரக்கிளையில் உட்காருதுன்னா, அது அந்த மரக்கிளையை நம்பி இல்லை, தன்னுடைய சொந்த சிறகை நம்பித்தான் அந்த மரக்கிளையில் உட்காருது. அப்படி இந்த இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும், நம்முடைய சமுதாயம் முன்னேற வேண்டும், நம்முடைய குடும்பம் முன்னேற வேண்டும், நாம் முன்னேற வேண்டும் என்ற ஒரு நல்ல தன்னம்பிக்கையோடு இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ராம்ராஜ் அப்படின்னால வேட்டிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இன்றைக்கி ஒரு பெரிய விருட்சமாக மாறி, ஒரு பெரிய ஆலமரமாக மாறி, அதில் பூரா பச்சை இலையாக இருந்து மஞ்சள் கலரில் பூ பூத்து பழம் பிடிச்சிருக்கிற காலகட்டத்தில் நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த வேரை பற்றி உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதை உங்களுக்கெல்லாம் சொன்னால் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே உள்ளே வந்தோடனே இங்கே இருக்கக்கூடிய ஸ்டால் எல்லாத்தையும் நான் போய் பார்த்தேன். ஒவ்வொரு ஸ்டாலுமே ஏதோ ஒரு விதத்தில் முக்கியத்துவம் வாய்ந்து ஒரு வித்தியாசமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அமைச்சு வச்சுருக்குது. அங்கே இருக்கிற விஷயத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரு 2 நாள் பத்தாவது போல் இருக்குது. அப்படி அந்தளவுக்கு எல்லாரையுமே வந்து ஒரு நல்ல அறிவையுமே ஒரு அனுபவத்தை பெற்றவங்க தான் எல்லாம் ஸ்டால் போட்டிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் நிறையா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு அறிவுரை சொல்கிறையோ அட்வைஸ் பண்ணுற ஸ்டேஜில் நான் இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு சாதாரண வேட்டி எடுத்து வியாபாரம் பண்ணி இன்றைக்கி ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருந்தாலுமே, இன்றைக்கி இன்ஜினியரிங் லைனில், எஜுகேஷன் லைனில், பயாலஜிக்கில், எத்தனையோ லைனில் நிறையா படித்து மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கி மாற்றத்தை பண்ணியிருக்கு இந்த கோயம்புத்தூர் சிட்டி. இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் நடந்து வந்த பாதைகளை உங்களுக்கு சொல்கிற போது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு அது ஒரு உத்வேகமாக இருக்கும் என்ற நல்ல நோக்கத்திற்காக நான் உங்கள் முன் நிற்கிறேன். நான் விதைப்பது மிகப்பெரிய விருட்சமாகும் என்ற நம்பிக்கையில். வேட்டி அப்படிங்கிறது நான் புதுசாக எதுவும் கண்டுபிடிச்சதில்லை. இந்தியாவில், உலகத்தில் முதல்ல ஒரு மக்கள் தோன்றினாங்கன்னா அவங்க வாழ்க்கை ஒரு காடு மலையில் வாழ்ந்துட்டு தலை மரப்பட்டையில் ஆடையாக உரிச்சிட்டு வேட்டையாடி சாப்பிட்ருந்த காலத்திலேருந்து மாறி நெருப்பை கண்டுபிடிச்சி காட்டழித்து விவசாயம் பண்ணி ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அந்த நாகரிகம் வளர்ந்து வர்றபோது பருத்திங்கிற ஒரு தாவரத்திலிருந்து ஒரு நூல் எடுத்து அதை ஒரு ஆடையாக பண்ணினது முதல் ஆடை அது வேட்டியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு 1000, 2000, 3000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் போய் பார்த்தா எந்த சிற்பத்தை பார்த்தாலுமே, திருவள்ளுவர் காலத்துலேருந்து பார்த்தாலும் அந்த வேட்டி கட்டிக்கிற சிற்பத்தையும் ஓவியத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஆரம்ப காலத்தில் அந்த வேட்டியை ஆண்களும் பெண்களும் அதை அணிஞ்சிட்டு இருந்தாங்கிறதுக்கு உதாரணம் கேரளா ஸ்டேட்டில் பார்க்கலாம். இன்றைக்கும் பெண்கள் வேட்டி கட்டுறது அங்கே உண்டு, செட்டு முண்டுன்னு சொல்லுவாங்க.
நாளடைவில் பெண்கள் சேலையும் சுடிதாராக மாறி இருந்தாலுமே ஆண்கள் அந்த வேட்டியை கட்டிகிட்டு இருக்கிறது ஒரு பழக்கமாக இந்தியாவினுடைய தேசிய உடையாக இருந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே நம்முடைய சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். எல்லாமே பழைய வரலாற்றில் எல்லாருமே வேட்டி கட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துருப்போம். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 400 வருஷத்துக்கு முன்னே உள்ளே வந்தபோது அவங்க நம்முடைய இயலாமையை அறியாமையை சரியாக பயன்படுத்திட்டு அவங்க ஒரு ஆளுமை திறனோடு அவங்க ஒரு சிஸ்டம் பண்ணங்காட்டி நாம் எல்லாமே அவங்களுக்கு அடிமையாகி அவங்களுக்கு கீழே வேலை செய்ய அவங்களுக்கு கப்பம் கட்டுற மாதிரி சூழ்நிலை உருவாக்கியிருந்தோம். அப்போ நம்மெல்லாம் அவங்கள பார்க்குற போது அந்த கோட் சூட்டு போட்டதே ஒரு கௌரவம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்துறதுனால அவங்க நம்மளுக்கு சுதந்திரத்தை காந்தி வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க நம்ம நாட்டை விட்டு வெளியே போயிட்டாலுமே அந்த மேற்கிந்திய கலாச்சாரம் இங்கேயே தங்கிடுச்சு. 1947க்கு மேலே சுதந்திரத்துக்கு மேலே நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேட்டி மறைஞ்சிடுச்சு. நான் அவினாசி பக்கத்தில் கையாட்டிப்புதூரில் பிறந்து ஒரு தொழில் பண்ணணுங்கிறதுக்காக திருப்பூரில் விஜயலட்சுமி காதிபட்டர் ஒரு கடையில் விற்பனை பிரதிநிதியாக வேலைக்கு போய் சேர்றேன். திருப்பூருடைய கல்ச்சர் என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தி 5 முறை தமிழ்நாட்டுக்கு வரும்போது திருப்பூர் வந்திருக்காரு. ஏன்னா திருப்பூர் சுற்றியிருந்து கிராமப்புற நெசவாளர்கள் நிறைய இருந்ததுனால அவர் வெள்ளையினே வெளியேறு அப்படின்னு அந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய துணியை பகிஷ்கரித்து ஒரு சுதேசி இயக்கமாக கதர் இயக்கத்தை கொண்டு வர்றாரு. அதுக்கு இன்றைக்குமே நெசவாளர்கள் நிறைய இருக்கிறதுனால அங்கே வர்றவங்களெல்லாம் அவர் மகாத்மா காந்தி வர்றபோது அவர் தொடர்ந்து கதர் வேட்டி கதை செட்டு அணிஞ்சு வரவேற்றவங்க திருப்பூர் மக்கள், நெசவாளர் மக்கள். அதனால் அந்த திருப்பூர் மக்கள் மேலே அவருக்கு பிரியப்பட்டு அந்த ஊர்லேயே இன்றைக்கும் 17 ஏக்கராவில் திருப்பூருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் சர்வோதய சங்கம் தலைமையகமாக இன்றைக்கும் இயங்கிட்டு இருக்கு. அவருடைய அஸ்தி அங்கே இருக்குது. 1921 செப்டம்பர் மாதம் 21 மதுரை வர்றாரு. நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய வறுமைகளை பார்க்குறாரு. நம்மளுக்கு எதுக்கு நம்முடைய இந்திய மக்கள் அத்தனை பேர் இவ்வளவு பாவர்ட்டியாக இருக்கிற போது நம்மளுக்கு எதுக்கு இந்த சொஃபிஸ்கேட்டட் ட்ரெஸ் அப்படின்னு அவர் அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய குஜராத் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஒரு வேட்டி மட்டும் கட்டிட்டு அடுத்த நாள் காலையில் ஸ்டேஜில் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான உரையை பேசுகிறாரு. அவர் பேசின உரை விட அவருடைய தோற்றம் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அதிர்ச்சி உள்ளாக்குச்சு, ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சு. அன்றைக்கெல்லாம் இவ்வளோ கம்யூனிகேஷன் கிடையாது. பட் அந்த நேரத்துலேயே அவர் வேட்டி கட்டிட்டு எளிமையாக வெறுமையோடு அவர் பேசின பேச்சு, அவருடைய தோற்றம் மிகப்பெரிய அளவுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதிர வச்சுது. எப்படி அவருடைய மகாத்மா காந்தி சுதந்திரத்துக்காக யூஸ் பண்ணது 2 டூல். ஒரு டூல் அகிம்சை, இன்னொரு டூல் இந்த வேட்டி. எப்போ தண்டி யாத்திரையில் போய் அவர் குமிஞ்சு உப்பு எடுத்தாரோ அப்போது லண்டன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்கார அந்த பத்திரிக்கை அங்கே பிரிட்டிஷ்க்கு தந்தி அனுப்புது. அது என்னன்னே தெரியல, அவர் குமிஞ்சு மண் எடுக்கிற போது அந்த பூமியே ஒரு அதிர்வாச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல. அதே அதிர்வு அவர் வேட்டி கட்டி அங்கே மதுரையில் ஸ்டேஜில் போய் இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு பழைய வரலாற்றை அந்த வேட்டியுடைய மகத்துவம் தெரியறதுக்காக சொல்கிறேன். மகாத்மா காந்தி 1948 சுடப்பட்டு இறந்தார். அவருடைய அஸ்தி திருப்பூரில் இருக்குது. அவர் அப்போ கட்டிகிட்டு இருந்தபோது இரத்தக்கரையான வேட்டி இன்றைக்கும் மதுரை மியூசியத்தில் இருக்குது. 2021 100 விட வச்சு அவர் வேட்டி மகாத்மா காந்தி வேட்டி அணிஞ்சு 100 விட ஆனதை ராம்ராஜ் எந்த அரசாங்கம் அதை கொண்டாடல. ராம்ராஜ் அதை கொண்டாடி மகாத்மா காந்திக்கு உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றி இந்த சுதேசி ப்ராடக்டை இன்றைக்கி ஏளனமாக அவமானமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய சொசைட்டியில் அதை மாற்றி அமைச்சு 1000 பேர் கோட் சூட் போட்டுக்கிற இடத்துல ஒரு ஆள் வெள்ளை வேட்டி வெள்ளை செட்டு வந்தால் கூட எழுந்திரிச்சின்னு சல்யூட் பண்ணி முதல் மரியாதை பண்ணுற அளவுக்கு ராமராஜ் பண்ணியிருக்குன்னு சொல்லி அந்த 100 வருஷத்தில் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணோம். எதுக்கு இது எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, நம்முடைய நாடு 1947 நம்முடைய ₹1 டாலருமே ஈக்குவலாக இருந்தது.
இன்றைக்கி நம்ம நிலைமை என்ன? $1 இன்றைக்கி 86 ரூபாய்க்கு மேலே போயாச்சு. சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆகியுமே நாம் இன்னும் பொருளாதார நிறைவடையாது இருக்கிறதுக்கு இது ஒன்றே உதாரணம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் தொகையில் நாம் உலகத்தில் நம்பர் 1 வர்றதுக்கு ரெடியாகவே இருக்கிறப்போ நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனையை நம்முடைய அறியாமையும் நம்முடைய ஸ்கில்லும் தான். இதுக்கு மேலே நம்முடைய ப்ராடக்ட் வந்து மேட் இன் இண்டியான்னு போட்டால் உலக அரங்கத்தில் நம்மளுக்கு எங்கேயுமே மதிப்பில்லை. அதே மேட் இன் ஜப்பான், மேட் இன் ஜெர்மன், மேட் இன் யூஎஸ் இப்படி எல்லாம் போட்டால் நம்ம அதுக்கு பிரத்யேகமாக வாங்குகிறோம், அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஆனால் நம்முடைய சுதேசிக்கு நாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் எதுவுமே கொடுக்கறதில்ல. அப்புறம் எப்படி நம்முடைய பொருளாதாரத்தில் நம்ம ஈக்குவல் ஆக முடியும்? இன்னும் இறக்குமதி வர வர ஏற்றுமதி குறைய குறைய நம்முடைய பொருளாதாரம் நாளுக்கு நாள் டாலரில் ஏறிட்டே தான் போகும். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காகத்தான் இந்த கூட்டம், இந்த ஃபேரு, இதெல்லாமே. மேட் இன் இண்டியா அப்படின்னு ஒரு பொருள் வெளிவந்தால் அது இந்த உலக அரங்கில் மிகப்பெரிய மதிப்புக்கப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குது. இது மாறினால் மட்டும்தான் நாம் இந்தியாவுடைய வல்லரசு, இந்தியாவுடைய அது இது எல்லாம் எதையோ சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு மேலே நம்ம சுதேசியுடைய வியாபாரம் வணிகம் அதிகமானால் மட்டும்தான் நாம் பொருளாதாரத்தில் நம்ம உலக அரங்கில் முன்னாடி போக முடியும். அதுக்கு நாம் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு எல்லா விஷயங்களையும் இங்கே பகிர்ந்தளிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய ஒர்க் ஷாப் நடக்குது, நிறைய ஸ்டால் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் சரியான வழியில் உபயோகித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வேட்டி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது எந்த கடையில் வேலைக்கு இருந்தனோ அந்த கடைக்கு வந்த நெசவாளர்கள் தான். ஏன்னா ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரபல்யங்களும் நிலச்சுவாந்தார்களும் அரசியல்வாதிகளும் மிகப்பெரிய தொழிலதிபர்களும் கட்டக்கூடிய வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை நெசவுன்னு கொடுக்கக்கூடிய நெசவாளி வயிறெல்லாம் ஒட்டி போய் கண்ணமெல்லாம் ஒட்டி போய் வெறும் மேலோட அந்த கடைக்கு வருவாப்பில். அந்த கடையில் அவருக்கு ஒரு டம்ளர் காஃபியோ டீயோ தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. சாயந்தரம் வரைக்கும் அந்த கூலிக்காக உட்கார வச்சுட்டு சாயந்தரம் பஸ் 6 மணிக்கு 6:15க்குன்னா 6 மணிக்கு பணத்தை கொடுப்பா. அதை வாங்கி இடுப்பில் கட்டிட்டு திருப்பி ஓடுவாப்பில். அது வரைக்கும் கடையில் வெளியே வாசல் உட்காந்துட்டு ஒரு தண்ணி கூட இல்லாமல் அந்த போத்தாலை போட்டு துப்பிட்டு அப்படியே உட்காந்துருப்பார். இந்த வறுமையை நான் ஒவ்வொரு நாள் நேரடியாக பார்த்ததுனால எனக்கு ஒரு மனசில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது. ஊர் உலகத்துக்கெல்லாம் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தயாரிக்கக்கூடிய நெசவாளர்களுக்கு அவங்களும் சட்டை போடணும், அவங்களும் 3 வேளை சாப்பிடணும், அவங்களும் குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் என்ற மனசில் ஆழமாக பதிய ஆரம்பிச்சுது. பட்டு மாதம் 150 ரூபா சம்பளம் வேலைக்கு போயிட்டுருக்கிற போது இதெல்லாம் சாத்தியமே எனக்கு படலை. ஆனால் நடந்த விஷயம் என்னென்னா, நாளாக வேட்டியுடைய வியாபாரம் அப்படியே விற்பனை குறைஞ்சிட்டே வருது. அங்கே திருப்பூரில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முனிசிபாலிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய வேட்டி தயாரிப்புடைய கடைகள் எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்களும் ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணிவிட்டு வெவ்வேறு வியாபாரத்துக்கு போயிட்டுருக்குறாங்க, எக்ஸ்போர்ட்டுக்கு போகிறாங்க, ஸ்பின்னிங் மில்லுக்கு போகிறாங்க. அப்படி ஒவ்வொரு நிறுவனமாக அந்த வணிகத்தை நிறுத்திட்டு அடுத்த வியாபாரத்துக்கு மாறிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் 1980. ஏன்னா அப்போ தான் திருப்பூருக்கு எக்ஸ்போர்ட்டு மிகப்பெரிய அளவுக்கு வந்துட்டுருக்கு. இந்த வேட்டியில் இனிமேல் எதிர்காலம் இல்லை, எதுக்கு லாபம் இருக்காது, விற்காது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு எங்களுடைய நிறுவனம், நான் வேலை செஞ்ச நிறுவனமே அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. அப்போது என்னுடைய முதலாளி சொல்கிறாரு, நீ ஏதோ ஒரு பக்கம் வேறு பக்கம் வேலை ஏதோ பார்த்துக்கப்பா, நாங்கள் கடையை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அந்த பாவட்டியாக அந்த வயிறு ஒட்டி போய் கண்ணை ஒட்டி போய் இருக்கக்கூடிய நெசவாளர் என்ற மனசு வந்தாங்க. அந்த 150 ரூபா சம்பளத்தில் நான் வந்து மாதத்தில் ஒரு 20 ரூபாய் அவங்களை வெளியே கூட்டிகிட்டு போய் ஒரு டீ வடை போண்டா வாங்கி கொடுக்க முடிஞ்சு சொல்லி வேறு எதுவும் பண்ண முடியல. அப்போது
இனி இப்போ இன்னொரு பக்கம் வேலைக்கு போகிறதுக்கு 6 வருஷமாக வந்து அந்த கடையில் மார்க்கெட்டிங் பழகிருக்கிறோம், ப்ரொடக்ஷன் பற்றி தெரிஞ்சிருக்கிறோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தெரிஞ்சிருக்கும் போது ஏன் இந்த அனுபவத்தை வந்து அவங்களுக்காக பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சரியான முடிவை அந்த இடத்துல நான் எடுத்துட்டு சரி நம்ம வேட்டி வியாபாரம் ஆரம்பித்து பண்ணுவோம் அப்படின்னு பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டேன், வெல்விசர்கிட்ட கேட்டேன். எல்லாருமே வேட்டிக்கு எதிராரம் இல்லை, திருப்பூர் எக்ஸ்போர்ட் தான் ஃப்யூச்சர் இருக்குது, இப்படி இருக்கிற போது நீ எதுக்கு அந்த வேட்டி வியாபாரத்துக்கு போகிற, ஏதாவது ஒரு வேறு பிஸ்னஸ் பண்ண, எக்ஸ்போர்ட் தான் இறக்கி பண்ண அப்படின்னு எல்லாருமே ஆலோசனை சொன்னாங்களே இல்லையா. வேட்டி வியாபாரம் பண்ண சொல்லி யாருமே சொல்ல. பல விஷயங்களை நீங்கள்லாம் இருக்கிறனால சொல்கிறேன். இன்றைக்கி இதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இதுக்குள்ளே இதை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா நம்மளுக்கு அதை ஏற்றக்கூடிய அளவுக்கு அந்த புரிதல் வேண்டும், அந்த அறிவு இருக்கணும். உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அறிவு எந்தளவுக்கு தேவையோ அதையெல்லாம் நல்லா பயன்படுத்துங்க. பயன்படுத்திட்டு முடிவெடுக்கிற போது இந்த அறிவை கேட்காதீங்க, இந்த இதயத்தை கேளுங்க, அது சொல்லு உங்களுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத. அப்படித்தான் என்னுடைய இதயம் சொல்லிச்சு. உன்னுடைய நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது இல்லைப்பா நாகராஜ், இந்த நெசவாளர்களை காப்பாற்றுறதுக்காக உனக்கு இறைவன் இந்த வேலையை கொடுத்துருக்க, நீ வேட்டி வியாபாரம் ஆரம்பின்னு இந்த இதயம் சொன்னதை முடிவெடுத்து நான் வேட்டி வியாபாரத்தை ஆரம்பித்தேன். 1983 செப்டம்பர் 9 அப்பா பேர் ராமசாமி, என் பேர் நாகராஜ், ரெண்டையும் சேர்த்து ராமராஜ் காட்டன்னு ஆரம்பித்து அந்த நெசவாளர்கிட்ட போய் எனக்கெல்லாம் நீங்கள் தயார் பண்ணி கொடுக்குன்னு கேட்குறேன். அவங்களும் பிரியமாக தயார் பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ஒரு கண்டிஷன் போட்டேன். என்ன கண்டிஷன்னா, நீங்கள் என்ற கடைக்கு வர்றபோது மேலே ஷர்ட்டு போட்டுட்டு வரணும் அப்படின்னு. அவங்க எல்லாம் கொல்லுன்னு சிரித்தாங்க. என்ன கணக்குள்ள இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் நீங்கள் கொடுக்குற கூலி 2 ரூபாய் வாங்கிட்டு வந்து மத்தியானம் அரிசி வாங்கிட்டு வருவோம், அந்த நைட்டு உட்காந்து சுடு சாப்பாடு சாப்பிடுவோம், எல்லோரும் உட்காந்து அதை செஞ்சு, அடுத்தது வந்து அதை தண்ணி ஊற்றி வச்சு அடுத்து அந்த புழுதுணி குடிப்போம், மறுபடியும் காலையில் அந்த புழுதுணி குடித்து தண்ணி வச்சு மத்தியானம் அதைத்தான் குடிப்போம், இப்படி 3 வேளை சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத போது நாங்கள் எங்கே போய் சட்டெல்லாம் போடுறது அப்படின்னாங்க. நான் கேட்டேன், 3 வேளை சுடு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டேன். 2 ரூபா கூலியை 3 ரூபா பண்ணி கொடுங்க, நாங்கள் 3 வேளை சுடு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னாங்க. மேலே சட்டு போடுறதுக்கு அப்படின்னு கேட்டேன். 200 ரூபா சேர்த்தி கொடுங்க, 4 ரூபா கொடுங்க, நாங்கள் மேலே சட்டு போடுறோம் அப்படின்னாங்க. எந்த விதமாக யோசனையும் பண்ணாமல் அதாவது மார்க்கெட்டில் 2 ரூபா கூலி கொடுத்துட்டு இருந்ததை மாற்றி, நீங்கள் உங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு நான் 2 ரூபாயை 4 ரூபாயை பண்ணி தர்றேன், நீங்கள் நெசவு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஆரம்பித்த இந்த லட்சியத்தை, இந்த இலக்கை, நெசவாளருடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பித்தது அந்த ராமராஜ் நிறுவனம். அந்த நல்ல நோக்கம் சரியாக இருந்தங்காட்டி இந்த இயற்கையும் இறைவனும் இந்த சமுதாயமும் இதை கையை பிடிச்சி இவ்வளோ தூரம் மேலே தூக்கிட்டு போயிருக்கு. என்னுடைய உழைப்பிலெல்லாம் இல்லை, அந்த நோக்கம் சரிவாக இருந்தங்காட்டி அது வெற்றி அடையிறதுக்கு வேறு எதுவுமே உதாரணம் இல்லை. இது ராமராஜே போதும். தயார் பண்ணியாச்சு, மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். எல்லோரும் 45 ரூபாய்க்கு வேட்டி விற்றுட்டுருக்குறாங்க. மீட்டர் 2 ரூபான்னா 4 ரூபா 2 மீட்டர் வேஷ்டி 4 ரூபா கூடுது. எல்லோரும் கார்டட் நூலை போட்டாங்க, நான் கோமுடை போட்டேன். 5 ரூபா ஆச்சு, 50 ரூபா ஆச்சு. கடையில் போய் வேஷ்டி கொடுக்குறேன், வாங்கி பார்த்துட்டு என்ன விலைன்னு கேட்குறாங்க. 50 ரூபா அப்படிங்கிற. 45 ரூபாய்க்கு 4 விளக்கட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. நீ இன்றைக்கி புதுசாக வந்துட்டு 50 ரூபா விலை சொல்கிறியா அப்படின்ட்டு அந்த வேட்டியை வாங்கிட்டு அதை புறக்கணிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாரு அந்த கடை ஓனர். அவர் வியாபாரத்தில் முடிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வந்த பின்னாடி, ஏன் இன்னும் நீ போலியான்னு கேட்டார். இல்லைங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னாரு. இப்போ உங்கள்கிட்ட சொன்ன கதையெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். அந்த வியாபாரி இந்த கதையெல்லாம் கேட்டோன்னே அவர் சேர்லேருந்து எந்திரிச்சு என்ற கையை பிடிச்சிட்டு, இந்த சின்ன வயசில், அப்போ எனக்கு 23 வயசு, இந்த சின்ன வயசில் உனக்கு இப்படி ஒரு யோசனை சிந்தனை வந்தது மிகப்பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னு அப்படியே கண்களை உட்கார சொல்லி அப்போயே ஆர்டர் கொடுத்தாரு. அன்னைக்கு எனக்கு புரிஞ்சுது, உண்மையுமே நேர்மையுமே நாணயத்தையுமே சரியாக ப்ரெசன்ட் பண்ணோம்னா அந்த வியாபாரத்தில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த வியாபாரி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. இன்றைக்கி வியாபாரம் அப்படின்னா எதிரில் இருக்கிற கஸ்டமர் எப்படி ஏமாறுவார். இது வரைக்கும் அங்கே நடந்துட்டு வியாபாரம் அப்படித்தான் இருந்தது. எல்லோரும் 45 ரூபாய்னா 45 ரூபா எல்லோரும் ஒரே விலை தான் வச்சுருப்பாங்க. லாபம் என்ன, அகலத்தை குறைச்சிக்குவாங்க, இல்லாட்டி நீளத்தை குறைச்சிக்குவாங்க, இல்லை டெக்ஸ்சரை குறைச்சிக்குவாங்க, இல்லை செலவை குறைப்பாங்க.
இப்படி பண்ணுறபோது அந்த வேட்டியை கட்டிட்டு போனால் எந்த விழாவுக்கு போனாலுமே போகிற போது எப்போ வேணால் கிழிஞ்சு போயிருங்கிறதுக்காக வந்து ஒரு மஞ்சள் பையில் ஒரு வேட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் நம்ம தரமாக கொடுத்த பின்னாடி விலை அதிகமாக இருந்தால் கூட அது கடைக்காரரை அக்செப்ட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் 5 வேஷ்டி எடுத்த இடத்துல 500 வேட்டி வச்சு இன்றைக்கி 5000 வேட்டி விற்கிற அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை உருவாயிருக்குது. அப்படின்னா வியாபாரத்தை நேர்மையாக தரமாக சரியாக கொடுத்தா உயர முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் உதாரணம். வேட்டி கட்டியாச்சு, வேட்டி விற்றாச்சு, வேட்டி ப்ரொடக்ஷன் ஆயாச்சு, தரமாக கொடுத்தாச்சு, மார்க்கெட்டில் எல்லாம் போயிட்டுருக்கு. ராமராஜ் அப்படின்னா வேட்டி அப்படிங்கிற ஒரு நல்ல மக்கள் இடத்துல சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பதிவாகிப்பிடுச்சு. எல்லா கடையிலையுமே நம்ம கவுண்டரில் ஏறுது. 5 வேஷ்டி விற்கிற இடத்துல 50 வேஷ்டி விற்கிது. இப்படி நாளாக வியாபாரம் கூட்டிகிட்டே இருக்குது. நாம் தயார் பண்ணுற வேஷ்டியை நாம் கட்டிட்டு போனால் தான் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு எல்லா பக்கம் வேட்டி கட்டிட்டு போகிறேன். எங்கே போனாலும் சரி, இப்போது சேல்ஸஸ் ஆஃபீஸ்க்கு, இன்கம் டேக்ஸுக்கு, முனிசிபல் ஆஃபீஸ்க்கு, பேங்க்கு, எந்த இடத்துக்கு போனாலுமே வந்து அந்த வேட்டி கட்டுறதுக்கு ஒரு மரியாதை இருக்காது. ஒரு பேங்க்கில் எக்ஸ்போர்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற கணக்குள்ளே பேண்ட் போட்டு வந்தவர் உள்ளே போனார்னா மெசேஜர் உள்ளே கூட்டு போய் மேனேஜர் மாதிரி கொண்டு போய் விடுவாப்பில். ஆனால் ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கக்கூடிய முதலாளி வேட்டி கட்டிட்டு போனால் கூட கொஞ்சம் நேரம் ஓரமாக நில் அப்படிம்பாங்க. இதுதான் அந்த சூழ்நிலை இருந்தது. இது ஒவ்வொன்றையும் வந்து நேரடியாக நான் அனுபவிச்சுட்டே இருந்தேன். வேட்டி கட்டிட்டு போகிற போதெல்லாம் எல்லா இடத்துலையும் அந்த அவமானங்கிறத அனுபவிச்சுட்டே இருந்தேன். அப்படி ஒரு சம்பவம் நடக்கிற போது சென்னையில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு எனக்கு நூல் சப்ளை பண்ணுறவுடைய ஃபேமிலி மேரேஜுக்கு எனக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காரு. நான் அந்த ஹோட்டலுக்கு போகிற போது எங்கூட 10 பேர் வர்றாங்க. 10 பேர்த்து 9 பேர்த்து உள்ளே விட்டுறாங்க, என்னை உள்ளே விடல. காரணம் ட்ரெஸ் கோட் நீங்கள் வேட்டி அப்படிங்கிறனால. கூட வந்தவங்களாம் தகராறு பண்ணால் வெளியில் சமாதானப்படி உள்ளே அனுப்பிச்சிட்டு நான் வெளியே ஒரு மரத்தடியில் உட்காந்து யோசனை பண்ணேன். தமிழ்நாட்டில் நம்முடைய இந்தியாவுடைய தேசிய உடையை கட்டிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள ஹோட்டலுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அந்த மரத்தடியில் உட்காந்து நான் யோசனை பண்ணுறேன். இந்தளவுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணி இது எப்படி நம்ம பிராண்டு பண்ணுறது, எப்படி உலகம் முழுவதும் கொண்டு போகிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, ஏன்னா இந்த ஹோட்டலுக்குள்ளே உள்ள விட மாட்டேங்கிற அப்படின்னு என்ற மனசாட்சி கேட்குது. நான் சொல்கிறேன், இப்போ நம்ம வேட்டி தயார் பண்ணி நாளுக்கு நாள் டெவலப் பண்ணிட்டு தானே இருக்கிறோம், இப்போ என்ன குறை நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறேன். எந்த குறையும் இல்லை, ஆனால் வேட்டிக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லி என்ற மனசாட்சி சொன்னேன்னு. அப்போ நான் புரிஞ்ச விதம் என்ன, அப்போ இந்த வேட்டிக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுக்குறது எப்படி, இந்த சமுதாயத்தில் அங்கீகாரத்தை எப்படி வாங்கி கொடுக்குறது அப்படின்னு பல வகையில் யோசனை பண்ணும்போது, எப்படி புத்தருக்கு போதி மரத்துலேருந்து ஞானம் கிடைச்சதோ, எனக்கு அந்த ஹோட்டல் மரத்துக்கடியில் உட்காந்து ஒரு பெரிய ஞானம் கிடைச்சிது. இந்த வேட்டிக்கு நம்ம அங்கீகாரமாக தயார் பண்ணுறது, விற்கிறது, லாபம் பண்ணுறது நம்ம நோக்கம் இல்லை, இந்த வேட்டிக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அன்னையிலேருந்து அதுக்குண்டான வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி 2000க்கு மேலே சல்யூட் ராமராஜ்னு முதல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தேன் வேட்டிக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுக்குறதுக்காக. அந்த விளம்பரத்தெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, இல்லை யூடியூப்பில் போய் பாருங்கள். வேட்டி கட்டிட்டு போனால் எங்கெல்லாம் நம்மளுக்கு அவமானம் கிடைக்குதோ அந்த நெகட்டிவ் அத்தனையுமே பாசிட்டிவாக மாற்றி அந்த விளம்பரத்தை எடுத்தேன். அதாவது யார் வேட்டி கட்டியிருப்பாங்கன்னா, நீங்கள் பழைய படத்துலலாம் பார்க்கலாம், கதாநாயகி நல்லா வந்து கோட் சூட் தான் போட்டிருப்பாங்க. அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஆள், இல்லை தோட்டத்தில் வேலை செய்கிற ஆள் வந்து வேட்டி கட்டி துண்டு கிச்சு கட்டிப்பாங்க. இப்படி தான் அந்த கதை அமைப்பே இருக்குது. ஒரு வேட்டி கட்டுறதுனா சாதாரணமாக அவர் ஒரு ரப்பர் செருப்பு போட்டிருப்பார், மேலே ஒரு சைக்கிள் வச்சுருப்பார், இல்லைன்னா ஒரு டிவிசி வச்சுருப்பார், இல்லைன்னா ஒரு டிவிசிட்டிக்கு மேலே இருக்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி தான் நம்முடைய இமேஜ் எல்லாமே இருக்குது. அதை உடைச்சி ஒரு பென்ஸ் காரில் கண்ணமெல்லாம் ஒட்டி போது ஆப்பிள் பழமாட்டுக்கிற ஜெயராம் வந்து இறங்க வச்சோம். அவர் ஒரு சாதாரண ஆள் இல்லை, மிகப்பெரிய தொழில்பேர், ஒரு மிடி போட்ட பொண்ணை கூட நிற்க வச்சோம். 1000 பேர் இருக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ் காலில் உலகத்தில் இருக்கிற அத்தனை தொழில் நிபுணர்கிட்டையும் அவர் வந்து கான்ட்ராக்ட் கையெழுத்து வாங்குறாரு. வெளியே வர்றாரு, ஒரு பொண்ணு ரோஜாப்பூ கொடுத்து வரவேற்குது. ஏன்னா விளம்பரத்தில் 30 சென்ட்டுக்கு மேலே நிறைய போட முடியாதுங்கிறதுக்காக அதை காமிச்சோம். ஏன்னா வீட்லேயுமே அந்த வேட்டி கட்டுறதுக்கு பெரிய ஒப்புதல் இல்லை. இதெல்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டால் வாஷிங் மிஷின் போட்டுலாம் வேட்டி கட்டி ரொம்ப பிரச்சனை அப்படின்ட்டு வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, ஒய்ஃப் சொல்லுவாங்க. இதெல்லாம் மாற்றுறதுக்கு அந்த பொண்ணை கொடுக்க சொன்னேன். காலேஜில் இருக்கிற பசங்களாம் வேட்டி பார்த்தா பெரிய அளவுக்கு மதிக்க மாட்டாங்க. அவங்க அந்த வேட்டி கட்டுறவர் பார்த்து ஒரு மரியாதை பண்ணுற மாதிரி பண்ணேன். கேரடல் நடந்து வருவாப்பில் இசை வாசிக்கிறவர் வந்து ஒரு நிமிஷம் நிறுத்தி அவரை ரிசீவ் பண்ணிவிட்டு அப்புறம் இசை வாசிப்பார். இசை வாசிப்பது பரதமெல்லாம் வந்து 2 மூலையும் வேலை செய்யணும். தவம் பண்ணுற மாதிரி பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும்.
அப்படி பண்ணுற கூட அவர் ரிசீவ் பண்ணுவாப்புல. ஒரு மினிஸ்டர்கிட்ட பேசுவாப்புல, ஐஜி வந்து அவர் வெளியே அனுப்புவாப்புல. அந்த ஹோட்டலுக்கு வெளியே போனோன்னா ஒரு யானை சல்யூட் அடிக்கி. யானையுடைய குணம் என்னென்னா வெள்ளை பிடிக்காததுக்கு. தோட்டங்காட்டில் இருக்கிறவங்களாம் வந்து அந்த காட்டு பக்கம் ஆத்தப்பாடியெல்லாம் பார்த்தோம்னா வெள்ளை வேட்டி வெள்ளை செட்டு கட்டிட்டு போன விவசாயி பார்த்தோன்னா அந்த யானை துரத்து. அந்த வேட்டியுமே சட்டையுமே புதர் நாள் போட்டு அவர் ட்ராயரோடு ஓடிடுவார். அந்த புதரில் இருக்கிற வேட்டியை போய் அது முடிச்சுட்டு இருக்குது. இப்படி வேட்டியை நெகட்டிவாக நினைக்கிற யானை கூட ஒரே ஷாட்டில் ஜெயராம் பார்த்து சல்யூட் அடிக்க வச்சு, சல்யூட் ராமராஜன் 10 வருஷம் திருப்பி திருப்பி அடித்த உடனே இன்றைக்கி 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் வேட்டி கட்டிட்டு போகிற கோட் சூட் போட்டுக்கூடிய கூட்டத்தில் ஒருத்தர் வேட்டி கட்டிட்டு போட கூட எந்திரிச்சுன்னு முதல் மரியாதை கிடைக்கிற அளவுக்கு பண்ணுறது ராம்ராஜ். வேட்டி கட்டுறது அவமானம், வேட்டி கட்டினா இடுப்பில் நிற்காது அப்படின்னு துடுக்குகள் நகைச்சுவைகள் இது எல்லாம் பொய்யாக்கிடுச்சு. யார் வேட்டி கட்டாது இருந்தாங்களோ அந்த காலேஜ் பசங்களே ஒட்டிக்க கட்டிக்க வச்சு கட்ட வச்சோம். பிறந்த குழந்தை 6 மாதம் சாப்பாடு ஊட்டுற போதே வேட்டி கட்டிட்டு ஊட்ட வச்சோம். இன்றைக்கி வேட்டி வந்து ஒரு நம்முடைய அவமானம் இல்லாத மாதிரி அடையாளமாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து ட்ரெண்டை செட் பண்ணுது ராமராஜ். என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஃபைனான்ஸை டைவெர்ட் பண்ணல, மைண்டை டைவெர்ட் பண்ணல. ஒரே நோக்கம், என்னுடைய இலக்கு இந்த வேட்டியை உலகம் முழுவதும் கொண்டு போகணும், நம்முடைய கல்ச்சரை டெவலப் பண்ணணும், நம்முடைய கிராமப்புற நெசவாளர்களுக்கு அவருடைய பொருளாதார உயரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்திலேருந்து 1 மில்லிமீட்டர் கூட நகராமல் இன்றைக்கி வரைக்கும் சரியாக பண்ணங்காட்டித்தான் 50 ஃபேமிலியில் ஆரம்பித்த ராமராஜ் இன்றைக்கி 50,000 குடும்பம் இருக்குது. இன்றைக்கி எந்த விசேஷத்துக்கு போனீங்கனாலும் சரி, வீட்டில் கல்யாணம், வீட்டில் எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி, கோயில் கும்பேசம் இருந்தாலும் சரி, நிறைய பேர்த்த இந்த வேட்டியோடு பார்க்கக்கூடிய கல்ச்சரை ஏற்படுத்தியிருக்குது இது ராமராஜ். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும். இன்றைக்கும் நார்த் இந்தியாவில் அமிதாப் பச்சனுடைய சன் அபிஷேக் வச்சு நார்த் இந்தியாவுக்குமே எப்படி சோழமன்னன் மேலே போனால் மேலே நார்த் இந்தியா போய ஆரம்பிச்சாச்சு. அவங்களையும் வேட்டி கட்ட வச்சாச்சு. அவங்களும் சவுத்துக்கா ஸ்டைலில் வேட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா, நீங்கள் எல்லாம் நிறைய தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க, நிறைய தொழில் பண்ணுற ஆலோசனையோடு இருப்பீங்க. தொழில் பண்ணுறதுல நிறைய ஏமாற்றங்களையும் நிறைய தோல்வியையும் சந்திச்சிருப்பீங்க. இன்னும் இதை விட தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு போகணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது. இதுக்கு எல்லாமே முதல்ல உங்களுடைய நோக்கம் தெளிவாக எதை பண்ண போகிறோன்னு. இது உலகத்தில் லட்ச விஷயம் இருக்குது, அத்தனை நாம் பண்ண முடியாது. 1330 குறள் திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. 1330 குறளையும் நம்ம படிக்கிறது படிப்போம், அது எழுதுவோம், மனப்பாடம்னு எழுதுவோம், அதுக்கு பாஸ் மார்க் வாங்குவோம். ஆனால் நான் உங்களை கேட்டுக்கிறது எல்லாமே அவ்வளவெல்லாம் மெனக்கட வேண்டாங்க. ஒரு குறள் பிரகாரம் நீங்கள் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையை அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கலாம். அதனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது முக்கியம் இல்லை. உங்களுடைய பலம், அதாவது எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா மிகப்பெரிய சக்தி இருக்கணும், மிகப்பெரிய அளவுக்கு அதை ஜெயிக்கணும், சமுதாயத்தில் மிகப்பெரிய ஆளாக வரணுங்கிற எண்ணம் எல்லாத்துலேயும் இருக்குது, இல்லாதெல்லாம் இல்லை. அது போய் எப்படி ஆகிறது, அம்மாட்டு கேட்டால் அம்மா எப்படி சொல்லி கொடுப்பாங்க. ஞானிகிட்ட கேட்டால் நீ இமயமலை போ அப்படிம்பாங்க. இமயமலை நம்மளுக்கு பனியுமே குளிர் தான் நம்மளுக்கு வருது, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. துறவிகிட்ட கேட்டால் நீ பிரார்த்தனை பண்ணு, இறைவனை கழுவி கொடுப்பான்னு சொல்லுவாப்புல. வாதியார் போய் கேட்டோம்னா என்ன சொல்லுவாப்புல, ஏப்போ நீ தான் நல்லா மார்க் எடுத்து படித்து பாஸ் பண்ணிட்டு நல்ல பக்கம் வேலைக்கு போய் பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாப்புல. ஆனால் நாம் விஷயம் எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சுக்குங்க. நீ அம்மாக்கிட்டேயோ பேரண்ட்ஸ்கிட்டேயோ யார்கிட்ட போய் கேட்டாலுமே அவங்களால உங்களுக்கு தீர்வு கொடுக்கவே முடியாது. தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் உங்கள் மனசாட்சி, உங்கள் மனம்தான், உங்களுடைய இன்ட்யூஷன் தான். இதுதான் சரியாக உங்களுக்கு உதவும் இல்லையே, வேறு யாருமே உதவ மாட்டாங்க. உங்களுடைய பலம் பலவீனம் தெரிஞ்ச ஒரே ஆள் உங்களுடைய மனசு தான். இதை மட்டும் திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுக்க, தச்சோதனை பண்ணிக்கிங்க, நாம் பண்ணுறது பலமாக சரியா அப்படின்னு. அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கு, அதுபடி போனாலே போகுது. இன்றைக்கி உலகம் முழுவதுக்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தது நம்ம இந்தியம், நம்ம பாரத பூமி, இந்த புண்ணிய பூமி. இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறோன்னு நம்முடைய தமிழ்காரர், நம்முடைய இந்தியக்காரர் எல்லாருமே. ஏன்னா அறிவில்லை, நாம் யாருமே குறைஞ்சவங்க இல்லை.
நம்ம எப்படி டெவலப் ஆகும்னா ஒரு 5 விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கிறேன். எதையே பண்ணாலும் ஃபஸ்ட்டு 1 மில்லிமீட்டர் கூட தப்பு பண்ணாமல் நேர்மையாக தான் இருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது படிப்படியாக தான் முன்னேற முடியும். ஒரே நாளில் நம்ம கோடீஸ்வரனாகவும் டாட்டா பில் ஆயிட முடியாது. ராமராஜ் இன்றைக்கி வர்றதுக்கு இந்த அளவுக்கு வர்றதுக்கு 42 வருஷம். ஒரு தலை கட்டினா 30 வருஷம். இன்றைக்கி 42 வருஷம் 2வது தலை கட்டு நடந்துகிட்ருக்கு. இது இன்றைக்கி நடக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு தண்ணி ஊற்றினா நாளைக்கு வறண்டு போயிடும். தினம் தண்ணி ஊற்றினா பாதுகாப்புட்டே இருக்கணும். அதனால் படிப்படியாக தான் வளர முடியும். அதே மைண்டில் முதல்ல செட் பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னு திட்டமிடுங்க. சரியான திட்டமிடுங்க. நீங்கள் திட்டமிட்ட செயல்படுத்துறதுக்கு சரியான கடமை தவறாது பணியாற்றும் பணியாளர்களை தேர்ந்தெடுங்க. நம்ம ஒரு ஆள்னாலும் எதையும் பண்ண முடியாது. இன்றைக்கி ராமராஜ் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நான் வெறும் விதை தான் போட்டேன். அதுக்கு பின்னாடி அந்த டீம் இருந்துங்காட்டி ஜெயிக்க முடியும். அதனால் அது கடமை தவறாது பணியாற்றும் பணியாளர் ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு சரியாக அவங்ககிட்ட ரிப்போர்ட் வாங்கி மானிட்டர் பண்ணி இருக்கக்கூடிய மிகப்பெரிய தகுதி வாய்ந்த தலைமையாக நீங்கள் இருக்கணும். இந்த 5 குணம் ரொம்ப முக்கியம். இந்த 5 குணம் உங்களுக்கு இருக்க திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுக்குங்க. இந்த கேள்விக்கு பதில் சரியாக வந்தால் நீங்கள் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் அப்படிங்கிறதுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேன். இன்றைக்கி ராம்ராஜ் ஒரு மறைஞ்சு போன அழிஞ்சு போன அத்தனை பேரும் அவமானம் பார்த்துட்டு இருந்த ஒரு வேட்டி எடுத்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இன்றைக்கி ஆன்லைனில் அத்தனை பேர் இன்றைக்கி வாங்க. ஏதோ பொங்கல் தீபாவளின்னா கன்னடாவிலேருந்து வாங்குறாங்க, கொரியாவிலேருந்து வாங்குறாங்க. அங்கே வாங்கி அங்கே படித்து வாத்தியார் கடுப்புவாங்க. இந்தளவுக்கு அது மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த கல்ச்சர் இந்தளவுக்கு டெவலப் பண்ணி இன்றைக்கி ஒரு காலத்தில் ராமராஜனை வேட்டின்னு இருந்தது. அடுத்தது ஒயிட் அண்ட் ஒயிட்டை கொண்டு வந்து ராமராஜனை மதிப்பெண்கள் கொண்டு வந்தோம். இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கலாச்சாரத்தையும் கொண்டு வந்து இந்தியாவின் கலாச்சாரம் கல்ச்சர் ஆஃப் இந்தியான்னு கொண்டு வந்திருக்கோம். குர்தா பைஜா வந்து கொண்டு வந்து இன்றைக்கி வேட்டியோடு வச்சு பண்ணிகிட்ருக்கிறதுக்கு அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்குது. அப்படின்னா அதை எடுத்து கொண்டு போகக்கூடிய அது நான் அதை பண்ணல அப்படின்னா இது மறைஞ்சே போயிருக்கும். அப்போ அந்த சிந்தனை அந்த நோக்கம் அந்த 23 வயசு 16 வயதுலேருந்து 23 வரைக்கும் அந்த ஃபயரில் வந்தங்காட்டி தான் இன்றைக்கி 50,000 குடும்பம் பிழைக்குது, 15,000 பேர் வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய அளவுக்கு அரசாங்கத்துக்கு வருமான வரி கட்ட முடியுது, ஜிஎஸ்டி வரி கட்ட முடியுது. அப்படின்னா ஒரு சாதாரண எஸ்எல்சியில் ஃபெயிலான ஒரு ஆள் இந்த அளவுக்கு பண்ண முடியுது. அப்படின்னா நீங்கள்லாம் என்னை விட படித்தவங்க நிறைய பேர் இந்த கூட்டத்தில் இருக்கீங்க. ஏன் உங்களால் பண்ண முடியாது? பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் வெளியில் உங்கள்கிட்டே இருக்குது. அத்தனை வலிமையில் உங்கள்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத கூறிக்கொண்டு இந்த பண்ணுறதுல தொழில் பண்ணுறதுல என்ன பலன் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தொழில் ஆரம்பித்து முதல் பண்ணால் எல்லாத்தோட மன திருப்தி ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்கு கிடைக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கி, நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கி. இதுக்கு மேலே இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயர்ந்து நாளைக்கு டாலருமே இந்திய ரூபியும் ஈக்குவல் ஆகணும் அப்படிங்கிறது அத்தனையுமே உங்கள் கையில் தான் இருக்குது என்று கூறிக்கொண்டு இந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய அனைவரும் எல்லா வளமும் பெற்று இறையருளாலும் குருவின் ஆசியினாலும் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று அனைவரும் ஓங்கி வாழ வாழ்க வளமுடன் வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.